அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியை புகழையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருள் செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் வகையிலே பல்வேறு நூல்களை வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். தியானமும் தியாகமும் அனக வாழ்வு என்ற ஒரு அற்புதமான நூலினை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதிலே முகவரை, அவர்களது முகவரை தற்பொழுது ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக இங்கே தரப்படுகின்றது. உலகில் தேவை இருவகையாக உள்ளன. அத்தேவை குறிப்பிட்ட காலத்திற்கு மிக இன்றியமையாத ஒன்றாய் இருப்பது ஒரு வகை. எக்காலத்திற்கும் வேண்டப்படுவதாய் தகுதியும் பொருத்தமும் வாய்ந்ததாய் இருப்பதாகும் மற்றொரு வகை தேவை. இவ்விருவகை தேவைகளும் நிறைவேற்றப்படுவதற்கு துணையாக ஒரு சிலர் ஒரு காலத்தில் திருவருளால் தோற்றுவிக்கப்படுகின்றனர். வரலாறு கண்ட காலம் முதல் மக்கள் சமுதாயத்தில் அதன் ஒவ்வொரு சமூக பிரிவில் சீர்திருத்த முன்னேற்றம் குறித்து சில பல கொள்கை கோட்பாடுகள் சிலரால் வழங்கப்பட்டுள்ளனவாம். அவைகள் எல்லாம் அவ்வக்கால சூழ்நிலைக்கேற்பவே ஆக்கி கொடுக்கப்பட்டன. அப்படி கொடுக்கப்பட்டவற்றில் ஒரு சிலதான் மேற்கண்ட இருவகை தேவைகளுக்கும் அமைந்தனவாம். அவைகளில் இரண்டாம் பிரிவைச் சேர்ந்த எக்காலத்திற்கும் உகந்தவைகளை மிகச் சிறந்தவைகளாக கொண்டுள்ளனர் மக்கள். அப்படிப்பட்டவைகள் மேலான அறநூல்கள், சமய சாஸ்திரங்கள், பொதுநலம் தரும் அறிவியல் கலை செல்வங்களுமாம். இவைகளை பற்றோடு பயின்றும் நம்பிக்கையோடு பின்பற்றியும் வாழ்கின்ற உலக மக்கள் ஓரளவு நலம் பெற்று வருகின்றனர். எனினும் இவர்கள் தாம் ஏற்றுள்ள வழிதுறைகளையே சிறந்தனவாகவும் மேலான நலம் பெறுவதற்கு உரியனவாகவும் மதித்து வருகின்றனர். இதில் சகிப்புத்தன்மையும் சமரச நோக்கும் உடையவர்கள் எல்லா சமயங்களும் நல்லனவே என்றும் எவ்வழியில் சென்றாலும் ஈற்றில் அடைவது ஒரே முடிவுதான் என்றும் உண்மை கடவுள் ஒருவரேயாக இருக்க அதற்கு பல பெயரும் வடிவும் ஆக்கிக் கொண்டுள்ளனர் என்றும் சமாதானம் கூறுகின்றனர். சில கடவுள் கொள்கைகளே தவறு என நாத்திகவாதம் புரிந்து உலகாயத பொருளாயத வாதிகளாய் விளங்குகின்றனர். ஆனால் எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என விரும்பி தத்தம் வழிகளில் நடக்கின்றனர். மக்கள் எல்லோரும் ஓரினம்தான் என்ற உண்மையை அறிந்தும் இவர்களுள் மெய்யறிவும் மெய்யன்பும் விளங்காததினால் அவாவிகளி மயக்கங்களால் பிரிவு மனப்பான்மையும் போட்டி பொறாமைகளும் ஏமாற்று கொள்கைகளும் பெருகி மோச நாச அழிவு முறைகள் எங்கும் தலைதூக்கி விட்டிருக்கின்றனவாம். இதனால் மனிதன் குறிக்கோளாய் கொள்ள வேண்டிய இன்ப நிலை இன்னதுவென்றே அறிந்து கொள்ள முடியாது இருக்கின்றது. ஆகையால் பல குறிக்கோள்களும் அவற்றை அடைவதற்கு பலவான நெறிமுறைகளும் கொண்டுள்ளனர் பலர். இவர்கள் எல்லாம் ஒன்றான உண்மையை அறிந்து அதனையே தம் குறிக்கோளாய் கொண்டு ஒருமைப்பாடுற்று ஒத்து வாழ்ந்து நலம் பெற வேண்டும் என்பது திருவருளால் உணர்த்தப்பட்டு உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம். இம்மேலான உணர்ச்சி தூண்டலால் தான் இந்த தியானமும் தியாகமும் என்ற குறிப்பு நூல் இது சமயம் வெளியாக்கப்படுகின்றது. இது கொண்டு பொதுமக்கள் சமுதாயம் அறிதற்கரிய அக உண்மையை அறிந்து ஏற்றற்குரிய சுத்த தயா நெறியை தேர்ந்து ஏற்று அதனால் அடைதற்குரிய மெய் இன்ப வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வழங்கப்படுகின்றது இது. இதனை கொண்டு மனிதன் தன் மன தத்துவத்தையே முதலில் அறிந்து கொள்ளுகின்றான். இம்மனம் தெய்வீகமானது, கடவுட்சக்தி அம்சம் என்றும் இதனால் இறை உண்மையை அறியவும் அடையவும் வழிகாணலாம் என்றும் உணர்த்தப்படுகின்றான் மனிதன். மனத்தின் உண்மை தெளியப்படும் போது உடனாக அம்மனத்தின் தெய்வ குணமான தயவின் விளக்கம் வெளியாகின்றது. தயவை அறிந்து கொள்ளுவதால் மட்டும் பயன் உண்டாகாது என்பதை ஓர்ந்து மேலே தயவு செய்தலை கை கொள்ளப்படுகின்றதாம். இச்செயலால் உண்டாகும் நலம் மெய்யின்பத்தின் கூறாக விளங்குகின்றதாம். இத்தயா ஞானமும்
தயா செயலும் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டி சத்விசாரமும் நல் ஈகையும் உடன் ஏற்கப்பட வேண்டியுள்ளனவாம். அடுத்து விசார உண்மையை புரிந்து கொள்ளவும் ஈகை வகையை தெரிந்து ஆற்றவும் தொழுகையும் தொண்டும் மேற்கொள்ளப்படுகின்றனவாம். இத்தொழுகையை பற்றியும் தொண்டினை குறித்தும் உலகியலில் எப்படியெல்லாம் கையாளப்பட்டு வருகின்றன என்பதையெல்லாம் அத்தலைப்பின் கீழ் விவரமாக கண்டுகொள்ளலாம். அடுத்துதான் இந்நூல் பெயர் கொண்ட இரு தலைப்புகளுக்கு வருகின்றோம். இவை இரண்டும் சிறப்பானவையாம். தியானமும் தியாகமும் எனப்படுகின்றன. இவற்றை ஆழ்ந்து பயின்றால் உண்மையில் தியானம் என்பது என்ன, தியாகம் என்பது என்ன என்று நன்கு அறிந்து கொள்ள முடியும். இவைகளை பற்றி இதுவரை பலரும் கொண்டிருந்த கருத்துக்களும் செயல்முறைகளும் குறைபாடு உடையனவாய் இருக்க காண்போம். தயா ஞானமே தியானமாகவும் தயா யோகமே தியாகமாகவும் புதிதாக அறிந்து கொள்ளப்படும். தியானத்தை பற்றிய சன்மார்க்க குறிப்புகள் திருவருட்பாவில் அங்கங்கு உள்ளதை எடுத்து இதில் காட்டப்பட்டுள்ளதையும் கண்டு தெளியலாம். தியானமயமானால் பொசிப்பு மாறும் என்றதன் உண்மை இங்கு நன்கு விளங்கும். தியானம் இருவகையாகவும் முதல் நிலை நின்று மேல் இரண்டாம் நிலை அடைதல்தான் சன்மார்க்கியின் குறிக்கோள் என்றும் தெளியலாகின்றன. சுத்ததயா அனுபவ நிலையே தியானமயமாக மொழியப்பட்டுள்ளதின் இரகசியம் மரணமில்லா பெருவாழ்வுக்குரியதாய் இருக்க காண்கின்றோம். அந்நிலை அனுபவம் அந்த அகத்தியான நிலையிலிருந்து அனகமாக விரிந்து தியாகத் தொடர்பரப்பிக் கொண்டு வாழும்போதுதான் வெளியாக உள்ளதாம். தியாகச் செயலின் விளக்கமும் ஊன்றி பயின்று உளத்திற்கொண்டு தக்காங்கு செயல்படுத்திடல் வேண்டும். நம் உண்மை கடவுளுக்கு மெய்ஞானியர் கண்ட தியாகராஜன் என்ற பெயர் பொருத்தம் எவ்வளவு முக்கிய விளக்கம் தருவதாய் அமைந்திருக்கின்றது என்பதை இதில் காணலாம். தியாக வாழ்வுதான் உலக இன்பத்தின் முடிந்த குறிக்கோளாகும். மேல் அகம் அனகம் என்பது சிந்தனையை அதிகம் செலுத்த வேண்டிய பகுதியாயும் தினசரி வாழ்வில் செயல்படுத்தல் எப்படி என்பது குறித்தும் இதில் கண்டு தெளிய வேண்டும். கடவுள் அக அனகம் ஆகிய ஈரிடத்தும் மறைந்து நின்று உலகிற் பஞ்சகிருத்தியத்தை எப்படி புரிந்து கொண்டுள்ளார் என்பது பற்றிய விளக்கம் இதில் காணலாம். அகத்திலிருந்த திருவருட்சக்தி வெளிப்பட்டு ஆன்மாவின் கண் அருள் அல்லது தயவு ஞானத்தை தூண்டிவிட்டு அக்கடவுளின் அக அனக மறைவு உண்மையை கண்டுகொள்ளச் செய்திருக்கும் இரகசியம் ஈண்டு வெளியாம். தயாபெருஞ்சோதி கடவு நிலையும் மனிதனின் மெய்நிலையும் தயவு மந்திர சொரூபமாய் திருவருளால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றதை மேல் உணர்கின்றோம். 9ஆம் தலைப்பு உண்மை இன்பம் இன்னது என்று மிக தெளிவாக ஆய்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது. புலனெறி மாந்தர் உண்மை இன்பம் பற்றி அறிந்து கொள்ளாமையால் மயக்கறிவால் பொய்யான இன்பங்களை நாடிச் சென்று துன்ப முடிவு அடைவதை காணச் செய்கின்றது கடவுள் தயவு. அத்தயவு நிலையே பேரின்பமாக முத்தேக சித்தி மூவா இன்ப வாழ்க்கை நிலையாக தெளிவு செய்யப்பட்டுள்ளது. தயவுமயமாய் நின்று அக அனக நிறைவோடு தியாக வாழ்வு விளங்க நிலவுவதுதான் உண்மை இன்ப நிலை என்ற தெளிவு உண்டாகின்றது. உலகமெல்லாம் இந்த மெய்யின்ப லட்சியத்தோடு ஒருமையில் கூடி என்றென்றும் வாழ தயாபெரும் ஜோதியை சார்ந்து விளங்குவோம். சுவாமி சரவணானந்தா. இதுவரை தியாகமும் தியாகமும் அனக வாழ்வு என்ற நூலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வழங்கிய முகவுரை ஒலிவடிவிலே தரப்பட்டது. அடுத்து முதல் அத்தியாயமாக அவர்கள் மனம் என்ற தலைப்பிலே விரிவுரை செய்துள்ளார்கள். அந்த விளக்க விரிவுரை தற்பொழுது அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் தியானமும் தியாகமும் அனக வாழ்வு. அத்தியாயம் 1 மனம். மனம் மனம் என்று நாம் சொல்லிக்கொண்டும் கேள்விப்பட்டும் இருக்கின்றோமே.
அதனை பற்றிய உண்மையான விளக்கத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கின்றோம்? உலகிலுள்ள பன்மொழியினும் நம் மனத்தை குறிக்கும் சொற்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவ்வம்மொழி சொற்களால் சுட்டப்படும் பொருள் நம் மனம் ஒன்றேயாகும். இந்த மனம் கண் முதலான ஐம்புலன் அறிவால் தோற்றும் ஒரு பொருள் வடிவாய் இல்லாது நுண் உணர்வு ஆற்றலாய் இருந்து மேற்படி ஐம்புலன் அனுபவத்திற்கு காரணமாய் இருக்கின்றதாம். மேலும் உண்மையை உணர்ந்து உயர் பயன் அடையும் இயல்புடையதாகவும் இருக்கின்றதாம். ஆகையால் இம்மனத்தை பற்றிய விளக்கம் சாதாரண மக்களுக்கு எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடாதாய் இருக்கின்றதாம். நுண்ணறிவுடையோர் சிலர் தாம் இந்த மனத்தை பற்றி ஆய்ந்து அறிய முயன்று ஓரளவு விளக்கமும் பெற்று வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையான ஆன்ம ஞான அகவிசாரமுடைய பெரியோர்களே மனத்தத்துவத்தை நன்கு அறியக்கூடியவர்களாய் உள்ளார்கள். மற்ற உளநூலார் காணும் மனத்தத்துவ விளக்கம் அற்பமானதேயாம். நம் நாட்டு யோக ஞான சித்தர்களும் வேதாகம முனிவர்களும் பெற்றிருந்த மனோவிளக்கம் பிற நாட்டு உளநூலாரும் சமய ஆகமக்காரர்களும் பெற்றிருக்கவில்லையாம். ஆகவே நம் மனத்தின் உண்மையை அறிந்து கொள்ள நமது ஆன்றோர்தாம் மிக உதவி நிற்கின்றனர் என அறிய வேண்டும். இனி மனத்தின் உண்மையை காண முற்படுவோம். மனம் என்பது நம் உயிர் உணர்வின் அறிவாற்றலாக உன்னின்று விளங்குகின்றது. இது பொறிபுல விளக்கம் நிரம்பிய விழிப்பு நிலையில் சூழுலகை நோக்கி கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் தொட்டும் தோய்ந்தும் பெறுகின்ற அனுபவத்தை கொண்டு விளங்குகின்றது. இவ்விழிப்பு நிலை அனுபவத்தை நுண் உணர்வு அலையாய் தன் அகத்தே பொதிய பெற்று ஐம்புலன் மயங்கிய கனவு நிலையில் ஒரு சமயம் துய்த்து உணர்கின்றது. நல்லுறக்க நிலையிலும் உள்ளொடுக்க நிலையிலும் இம்மனம் அகம் புதைந்து ஆழ்ந்து கிடக்கின்றதாம். அடுத்த தலைப்பு மனத்தின் அனாதி நிலை. மனத்தை அறிவுணர்வாக அறிகின்றோம். இது எப்படி தோற்றியுள்ளது என்பதை சற்று ஆய்ந்து காண்போம். உயிர் உணர்வு ஓர் அறிவு முதல் 6 அறிவு நிரம்பிய எல்லா ஜீவர்களிடத்தும் காரியப்படுகின்றது. மக்களினம் நீங்களாக பிற எவ்வுயிரிடத்தும் அறிவு விளக்கம் ஐம்புலன் எல்லை கடவாதிருக்கின்றது. இம்மனித பிறவியில் தான் அவ்வறிவு அவ்வைம்புல எல்லையை கடந்து 6வதாகிய இம்மன அறிவு நிலையை அடைந்திருக்கின்றதாம். அதாவது மனித உயிரின் அறிவு விளக்கம் மனோ உணர்வாய் திகழ்கின்றது எனலாம். இந்த மன அறிவு விளங்குவதற்கு இந்த மனித தேகம் கூடி விளங்க வேண்டி இருக்கின்றது. இத்தேகம் உடன் விளங்கவில்லையானால் உயிரும் உணர்வும் அறிவும் அனுபவமும் வெளிப்பட்டு இலங்க முடியாது போம். மேலும் உடல் புறத்தோன்றி வளர்ந்தோங்கி அக அறிவனுபவம் கொள்ளற்கு உள்ளிருந்து உயிராற்றல் உதவி கொண்டிருப்பதை உணர்கின்றோம். அகத்திருக்கும் உயிராற்றல் செயல்படுவதால் தான் அவ்வுயிரைச் சூழ கருவுரு தோன்றி வளர்ந்து சிசு வடிவாகி பிறந்து ஆணென பெண்ணென விளங்குகின்றது. இம்மனித இனம் அகமிருந்து செயல்படும் உயிர் ஒடுங்கிவிட்டால் உடல் பயனின்றி கெடும். உயிரும் அனுபவத்திற்கு வழியின்றி தோற்றமின்றி மறைவுற்று கிடக்க நேரும். மேல் அவ்வுயிரனுபவம் உண்டாக வேண்டியே அகநிலை நின்று திருவருளால் அடுத்த ஓர் உயிருடம்பு ஆணை செய்யப்படுகின்றது. அப்பொழுது உயிர் ஆற்றல் காரியப்பட ஒரு கருவில் உருவாகி வெளிப்படுகின்றதாம். இதிலிருந்து நாம் யூகித்து அறிய உள்ளது யாதெனில், ஓர் உயிரணுவாகிய ஆன்மாவில் கடவுள் பெரும் சக்தி நிலையாயிருந்து உயிராற்றலை வெளிப்படுத்தி உடலுருவை ஏற்று விளங்குவதும், பின்னர் ஓர் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் உடலினின்று உயிராற்றலை உள்வாங்கிக் கொண்டு அத்தேகத்தை விட்டு விடுகின்றதென்றும் அறிகின்றோம். மேலும் இந்த கடவுள் சிற்றணுவேதான் அழிவற்ற ஆன்மாவாக இருக்கின்றதென்றும், இதற்கு இம்மனித பிறப்பு வடிவம் சார்ந்து இலங்கும் போது உயிரிடத்து மன அறிவு விளங்குகின்றதென்றும், அவ்வடிவம் நீங்கிடும்போது அவ்வடிவம் உடனாய் உள் மறைந்து போகின்றதென்றும் அறிந்து கொள்ளுகின்றோம். கடவுள் ஆதியந்தமில்லா அனாதி நித்திய பரம்பொருள் என்பது மெய்ஞான அனுபவம்.
அவ்வனாதி பரம்பொருளேதான் தன் உண்மையை வெளிப்படுத்த பொருட்டு ஆன்ம சிற்றணு வடிவாய் இம்மனித உருவேற்றுள்ளார். இப்பொழுது இக்கடவுள் அணுவுக்கு பிற இடத்தில், அதாவது சடபோத நிலையிலோ கீழான உயிர் உணர்வு விளங்கிய சீவ நிலையிலோ பரஞான அனுபவம் உண்டாக இடமில்லாதிருந்ததாம். இத்தருணம் இந்த மனித தேகம் ஏற்றுக்கொண்டுள்ள காரணத்தால் இதுவரை வெளிப்படாத இந்த இறைஞானம் பக்குவ மன நிறை உருவாய் தோற்றியுள்ளதாம். இவ்வறிவு உணர்வு அகமன்னிய கடவுள் அருள் ஆற்றலேயாகும். அனாதி இயற்கையாயுள்ள கடவுளுக்கு இவ்வரும் பேராற்றல் கூட இயல்பாக அனாதி நித்திய தன்மையாகவே உள்ளதாம். ஆன்மாவென்பதும் அக்கடவுட் சிற்றணு வண்ணமாய் இருத்தலின் அவ்வருட்சக்தியே அனாதி இயற்கை தன்மையாய் உள்ளதென அறிகின்றோம். ஆகவே ஓர் ஆன்மாவினின்று வெளிப்பட்டு விளங்குகின்ற உயிர் உணர்வு அறிவும் கூட இறையருளின் கூரே என அறியப்படும். மனிதனின் பக்குவ மன அறிவின் நிறைநிலை இறையருள் ஆற்றலேயன்றி வேறல்லவாம். இறையும் அவர்தம் அருளும் அனாதியாய் உள்ளதால் அவ்வருள் வண்ண ஆற்றலாகிய மனித மனம் உண்மையில் அனாதியானதே என தெளிதல் வேண்டும். அடுத்த தலைப்பு மனிதனின் அனாதி நிலை. மனம் அனாதியானது என மேலே குறிக்கப்பட்டது. ஆனால் அது அம்மனம் இந்த மனித பிறப்பு கொண்ட ஆன்மாவின் கண்ணேதான் வெளிப்பட்டுள்ளதை அறிகின்றோம். இம்மனித பிறவியில்தான் இந்த மனம் தோற்றியுள்ள காரணத்தால் இதில்தான் மனம் புதிதாய் உண்டாகி உள்ளது போல் காணப்படும். ஆனால் அப்படியல்ல. இறையணு ஆன்மாவுக்கு அருளாற்றல் நித்திய இயற்கையாய் இருந்த போதிலும் உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் இல்லாத பிற நிலைகளில் உள்ளொடுங்கி கிடந்து அங்கங்கு அதன் அதன் இயற்குண சுபாவமாய் தன்மையாய் விளங்கி இம்மனித பிறப்புருவிலே அவ்வியற்குண சுபாவமாம் இறையருட் சக்தி இம்மனம் என்னும் பெயர் கொண்டு விளங்க வந்து உள்ளதாம். ஆகவே இந்த மனம் மனிதனில் வெளிப்படுத்திருக்கின்ற போதிலும் வெளிப்பட்டு இருக்கின்ற போதிலும் முன்னிலைகளில் வெளிப்படாமலே இறைவண்ணமாக இருந்து வந்து உள்ளதென்ற உண்மை. இப்படி மனம் அனாதி இயற்கையாய் இருத்தலின் இம்மனத்தை உடையவன் கூட அவ்விறைவண்ணமாய் அனாதி இயற்கையில் உள்ளவனே என்பது அமையும். ஆகவே உண்மையில் அனாதி இயற்கை அருள் இறைதானே நிறை மன மனிதனாய் நித்தியமாய் உள்ளவன் என்பது சத்தியமாம். தன்னை பிறப்பு இறப்புள்ள அனித்திய அசுத்த உடல் வடிவினனாய் கருதி கொண்டு தனது மனத்தை பற்றி ஆராயப் புகுந்த மனிதன் திருவருளாலே அகநிலை மேலேறிச் சென்று தானும் தன் மனமும் அனாதி இறை இயலோடு நித்தியமாகவே இருப்பதாக அறிந்து கொள்ளுகின்றான். ஆதலின் உண்மையில் மனிதன் திருவருள் வெளிப்பட்டு இம்மாபரபஞ்ச படைப்பு தொடங்கியது முதலே இருக்கின்றவன்தான் என்று நிச்சயமாகின்றது. மனித இயல் உண்மை தோற்ற நிலை அனாதியாய் இருப்பது என்று அறியப்படாத போது புறநிலை ஆய்வுகளிலிருந்தும் உடல் உயிர் அறிவு வளர்ச்சி முறையாம் பரிணாம கொள்கையிலிருந்தும் மனித படைப்பை பற்றி யூகித்தறியப்பட்டவையெல்லாம் சரி எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டனவாம். அவை அந்நிலையில் சரியானவாக தோன்றியதும் பொய்யல்ல. ஓர் ஆன்மா பரிபாகமுற்று ஆனந்தானுபவம் பெறுவதற்கு திருவருளால் பூதபௌதிக சடத்துவ நிலையிலிருந்து பிரிக்கப்பட்டு ஓரறிவு உயிரின வடிவில் முதலாக வருவிக்கப்பட்டு மேலே மேலே அறிவனுபவம் ஓங்க வேண்டி ஒவ்வொரு இனப்பிரிவுகளிலும் செலுத்தி முடிவில் இம்மனித பிறப்புருவில் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கண்டுகொள்ளப்பட்டதாம். இந்த அறிவனுபவ விளை முறை கொள்கை தவறானது என்று மறுத்து கூற முடியாது. ஒரு பழம் உண்டாக வேண்டின் அது அப்படியே முதலில் படைக்கப்பட்டு விடுவதில்லை. அப்பழத்திற்குரிய விதையைத்தான் முதலில் மண்ணில் ஊன்றி முளைக்கச் செய்ய வேண்டும். அப்போது அவ்விதையினின்று முளை ஏற்பட்டு வெளித்தோன்றி சிறு செடியாகி வளர்ந்து பெரிதாகி படர்ந்து முதிர்ந்து பூத்து காய்த்து முடிவில்தான் பழுத்து கனிகின்றதை நாம் அறிவோம்.
இதுபோல் ஆன்ம விதையும் ஆனந்த கனிநிலை அடைவதற்கு கீழிருந்து ஒவ்வொரு பிறப்பின் நிலைகளையும் முறையாக கடந்து மேல் வரவேண்டியது விதிமுறையேயாம். கனியின் தோற்ற நிலை இவ்வாறு இருக்க அதன் ஆதிநிலையை பற்றி ஆழ்ந்து கருதி பார்க்கும்போது அது அந்த விதையினுள் மிக மிக நுண்ணியல் சத்து அம்சமாய் இருந்துதான் பின்னர் தன் வெளிப்பாட்டிற்காக மண்ணிடை சார்ந்து முளைத்து விளைவு கொண்டதாம். இவ்வண்ணமாகத்தான் ஆன்மாவும் ஆனந்தானுபவ நிலையுற இம்மண்ணில் தோற்றுவித்து பிறவி நிலைகளில் கடத்தி கொண்டு வரப்பட்டுள்ளதாம். அனாதியாகவே ஆன்மாவினுள் அதன் கனி நிலையான சச்சிதானந்த கடவுள் இயல் நிலையும் இயல் உண்மை நிலையும் உள் மறைந்து கிடக்கின்றது என உள் மறைந்து கிடந்திருந்ததென அறிகின்றோம். அனாதியாகவே ஆன்மாவினுள் அதன் கனி நிலையான சச்சிதானந்த கடவுள் இயல் உண்மை நிலையும் உள்மறைந்து கிடந்து இருந்ததென அறிகின்றோம். கனிப்பயன் காண்டற்கு புற விளைவு முறை இன்றியமையாததே. ஆனால் இந்த புற அனுபவ நிலை எல்லாம் அகநின்று ஆளும் இறையியல் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளவே உதவுகின்றனவாம். அதற்கு மேல் அந்த இறையியல் உண்மை கொண்டு வாழ வேண்டின் அகநிலை கண்டு நின்று அனகமாக அருளோடு வாழ வேண்டி இருக்கின்றதாம். கடவுள் உண்மையாகிய சச்சிதானந்த பழநிலையோ உலக கனி நிலை போன்று வித்து நின்று விளைவு கொண்டு விளங்க வேண்டிய ஒன்றாக இல்லை. அக்கடவுட் கனி நிலை நித்த பரிபூர்ணமாகவே தோற்றக்கேடின்றி அகத்தே எக்காலம் விளங்கிக் கொண்டிருக்கின்றதோடு அனக நிறைவு கொண்டு எங்கும் உன்னின்று விளங்குகின்றதாம். ஆகையால் இக்கடவுட் கனி அனுபவம் அகத்திற்கண்டு அதுவாகி நின்று நிறையருள் இறையியல் அனக வாழ்வால் அனுபவிக்கப்பட வேண்டியுள்ளதாக அறிய வேண்டும். இறையருள் கொண்ட இந்நிலையில் அதுவே நிறை மனிதனின் சுத்த மனமாக திகழ்கின்றதாம். அடுத்த தலைப்பு சுத்த மனம். அகப்பெரு நிலையாகிய கடவுட் சமூகத்தில் திருவருளே மனிதனின் சுத்த மனமாக விளங்குகின்றது. புறநிலை வாழ்க்கையில் மனித மனம் தன் சுத்த நிலையை விட்டு இறங்கி சீவ கரண இந்திரியங்களின் கூட்டுறவால் அசுத்த நிலையை அடைந்து மும்மலத்தடையால் முக்குண அவத்தையால் சகல கேவல சுழற்சியால் தொல்லையெல்லாம் அனுபவிக்கின்றதாம். அனுபவிக்கின்றது மனமா? அல்ல, மனமாகிய உயிருணர்வு கொண்ட மனிதனாம் ஆன்மாவே யாம். உயிர் தொடர்பு பெறாத ஆன்மாவுக்கு சுகதுக்க அனுபவம் உண்டாக வழியில்லையாம். ஆன்மாக்களுக்கு உயிர் விளக்கம் உண்டு பண்ணி சுகானுபவம் பெறச் செய்கின்ற காரியம் அருட்செயலாய் சுத்த மனத்தின் தொழிலாய் உள்ளதாம். இதற்கு மாறான உயிர் விளக்கத்தை நீக்கும் கொலைபாதக செயல்கள் அசுத்த மனத்தின் செயலாம். இதனால் அழிவும் துன்பமும் உண்டாகின்றன. இன்ப வாழ்வு வேண்டும் மனிதன் உயிரிறக்க அல்லது ஜீவதயா செயல் புரிதலே கடமையாக கொள்ள வேண்டும். கொலை செய்து கொலை நுகரும் ஒருவன் எவ்வளவு சிறந்தவனாக தோற்றினும் சுத்த மனமுடையவன் அல்லன். அவனுக்கு தனது இறையுண்மை அருளியல் சற்றும் விளங்க மாட்டாது. அவனால் அருளின்ப வாழ்வின் உண்மையும் பயனும் அறிந்து கொள்ளவும் அடைந்து வாழவும் முடியாதாம். இச்சுத்தமனம் பெறாத உண்மை தயவு இல்லாத மனிதர்களும் கூட அசுத்த மனோ இச்சையால் மர வீரச் செயல்கள் பல புரியக்கூடியவர்கள் ஆகின்றனர். முற்காலத்து வரலாற்றினும் தற்காலத்து நிகழ்ச்சிகளினின்றும் இந்த அசுத்த மனத்தின் அற்புத செயல்களை கற்றும் கண்டும் வியக்கின்றோம். மன மாசு நீங்கி சுத்தமுற வேண்டின் மனத்தில் தயவு ஒளி பெருக வேண்டும். இதற்கு புலபோகத்தில் அவாவும் வெகுளியும் மயக்கமும் அற வேண்டும். இது அறவாழ்வு முறை. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்று கூறப்படுகின்றது. மனம் என்பது இறை ஆற்றலின் அம்சமாய் இருக்கின்றதாலும் அது எல்லாம் செய்ய வல்லதாக உள்ளதாலும் ஆக்கல் முதல் ஐந்தொழிலும் புரிய ஏதுவாய் இருக்கின்றதாம். இறையருளின் திருவுள்ளம் நிறை இன்ப வாழ்வு வெளிப்படுத்துவதேயாகும். அந்த அருட்பெருநோக்கோடுதான் அருள் ஐந்தொழிலும் இடையராது நிகழ்த்தப்படுகின்றன. இவ்வருள் உள்ளத்தின் ஆணையை புரிந்து கொள்ள
இவ் அருள் உள்ளத்தின் ஆணையை புரிந்து கொள்ளாத ஆன்மாக்கள் உலகியல் வாழ்விலே சுகதுக்காதி சூழல்களிலே உழன்று கொண்டிருக்கின்றனவாம். மனம் பெற்ற மனிதன் உயர்நிலை வாழவேற்க வேண்டிய வாழ்வு ஏற்க வேண்டிய ஒருவன் உயர்நிலையை அறிந்து கொள்ளாது புலபோக இச்சை வசப்பட்டு வெறுப்பு காரணமாக தொல்லைப்படுகின்றான். மாசுடைய நெஞ்சிற்கு உண்மை விளங்குவதில்லை. இந்நெஞ்சின் கண்ணேதான் மனவறிவும் உயிராற்றலும் கலந்து தோன்றி கருவிகரணங்களுக்கும் அறிவனுபவங்களுக்கும் உதவி நிற்கின்றனவாம். இந்த மனத்தில் சுத்த தயா அறிவு விளங்கி செயல்படவில்லையானால் மூவாசை காரணமாய் அழிவே ஏற்படுகின்றதாம். மூவாசையாவன மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையாம். இவை மூன்றும் மனத்தினை மாசுபடுத்தி மனிதனை நாசப்படுத்துகின்றனவாம். எவ்வாறெனில், 1. மண்ணாசை. உலகில் தனி மனிதன் முதல் நாட்டு பிரிவினர் வரை இம்மண்ணான நிலத்தெடுத்து கொண்ட மிகுபற்றால் சிறு சச்சரவும் பெரும் போரும் ஏற்படும் செயலை அறிவோம். இவற்றை விட ஒருவன் தன்னை இத்தேக வடிவினனாக கருதி கொண்டு அதனிடத்தே பற்று மிக கொண்டு வாழாகின்ற செயலை புரிந்து கொள்ளாதிருக்கின்றோம். இத்தேகம் மண்பூத கூறு மிக்கதாய் ஐம்பூத பிண்டமாய் உள்ளது என்பதும் இதனிடத்து பற்று கொள்ளலே மண்ணாசையின் பேராபத்தான நிலை என்பதும் உண்மையாம். ஆகையால் இம்மண் உடம்பினிடத்து இருந்து இச்சையறல் வேண்டுமென்பது ஆன்றோர் உட்கோள். ஆகையால் இம்மண் உடம்பினிடத்து இச்சையறல் வேண்டும் என்பது ஆன்றோர் உட்கோள். இத்தேகத்தினிடம் இச்சை கூடாது என்றால் உடலை வெறுத்து தூய்மையாய் வைத்து கொள்ளாததும் அலட்சியமாய் விட்டுவிடுவதும் அல்ல. அப்படி செய்தல் அறியாமை, திருவருள் ஆணைக்கும் மாறுபாடாம். ஏனெனில் இத்தேகச் சேர்க்கையால் தான் நம் உண்மை நிறை மனித இயல் அறிந்து அடைந்து அருளின்ப வாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டி உள்ளதாம். ஆகையால் இத்தேகத்தில் உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் குன்றாது விளங்கச் செய்து கொண்டு அக உண்மை நிலையை கண்டடைந்து அந்நிலை நின்று நிறை மனித வாழ்வு ஏற்கவே ஆணை செய்யப்பட்டுள்ளோம். ஆகையால் மண்ணான உடலிடத்து மிகுபற்றும் கொள்ளக்கூடாது. இத்தேகத்தை விட்டால்தான் இறை அனுபவம் உண்டாம் என்ற தவறான இச்சையால் உடலை வெறுப்பதும் கூடாதாம். மேலும் இந்த தேகப்பற்று தூல வடிவில் விழிப்பு நிலையில்தான் எல்லையில்லா தொல்லை தருகின்றதால் இம்மண்ணாசையை சாக்கிரத்தில் ஒழித்திருக்க வேண்டியது அவசியம். இதற்கு அகமாகிய அருள் இறை வடிவில் நின்று அருள் பெருக வாழும் அனகமுறை வேண்டப்படுவதாம். அகமிருந்து தயவு செயலுடன் வாழ்வதால் மட்டும் மண்ணான தேகமும் பொன்னாக மாறி விளங்க வல்லதாம். மண்ணான உடலையும் உலகையும் பற்றி கொண்டிருப்பதும் பற்றற விட்டு துரத்தலும் சரியல்ல. புறப்பற்று அகற்றத் தொடங்காத பெண்ணே, புலையகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றதென்கின்றார் இந்நேடியம்மா என்ற உண்மையில் புலை அகப்பற்றாகிய புறத்தேகம் நான் என்ற கொள்கையை விடுத்து இறை அகவடிவினன் நான் என்ற உள்நிலை நின்று தயவு செயலால் தேகாதி பிரபஞ்சத்தை துறவாது ஒட்டி ஒழுகுதல் வேண்டுமென்பது குறிப்பாம். ஆகவே உடற்பற்றாகிய மண்ணாசையால் ஏற்படும் அழிவும் நீங்கும் போல் பிறப்புற மண்ணாசையால் ஏற்படும் அழிவும் தீங்கும் பெரிதல்ல என்பது உண்மை. அடுத்து 2வது பெண்ணாசை. உலகத்தில் பெண்ணாசையால் ஏற்படும் விளையும் கேட்டினை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, யாவரும் அறிந்ததே. பெண்ணாசையின் விளைவால் முன்னம் கதைகளில் கேட்டும் அறிந்தும் இருந்த விபரீதங்களை விட அளவிடற்கரிய முறையில் இந்நாள் அசுர வேகங்கொண்டு பெருகிக் கொண்டு வரும் மக்கட்கூட்டத்தின் விளைவு அச்சுறுத்துகின்றது. அறிவியற் சாதனங்களை மிகுதியாக பெற்றிருக்கும் மக்களினம் இந்த பெண்ணாசை வகையில் சற்றும் நாணாது அஞ்சாது வெறி கொண்டு முன்னேறுகிறதாய் தோன்றுகின்றது. குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தின் பின்னும் அதற்கு சம்மதியாத மத சட்டத்திற்கு பின்னும்
திரைமறைவில் இந்த பெண்ணாசையை பெருக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது இன்றைய மக்கட் சமுதாயங்கள். உலக பொது நலனுக்கு இப்பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்று நம் திருவருட்பிரகாச வள்ளலாரின் ஆணையை யார் மதிக்கின்றார்கள்? இந்நாள் உலகம் கண்ட பெண்ணாசையின் கேட்டை துறவோர் அதிகம் வெறுத்தனர். பெண்ணினத்தையே துறந்து தனித்திருந்து நலங்காண விழைந்தனர். இவர்கள் பெண்ணாசையை விலக்க கருதி பெண் இனத்தையே விலக்கி ஒதுக்கியது பெரும் பயன் அளித்ததாக தெரியவில்லை. பெண்ணாசை என்பது பொது விளைச்சு இன்பத்து இச்சையையே குறிப்பதாம். உயிரினப் பெருக்கத்திற்கு இச்சேர்க்கை முறை தவறன்று இயற்கை விதியேயாம். இவ்விதி சட்டம் மக்களினத்திற்கும் பொருந்துவதே. எனினும் மனிதனின் மனத்தின் கண் இந்த விளைச்சு அதிக அளவில் விளைவு கொள்ளுவதாய் அல்லது அறவே ஒதுக்கப்படுவதாய் கூட இருக்கின்றதாம். இதனால் இவ்வாசை கூடாது என கருதப்படுகின்றது. பெண்ணாசை என்பது காமம் என பொருள்படுவதால் இது ஆணுக்கு மட்டுமன்றி பெண்ணுக்கும் கூட கூடாதென்பது அமைவதாம். மனிதன் தன் உள்ளத்தில் இந்த ஆசையை அதிகம் விளைவித்துக் கொள்ளாது இவ்வுலக வாழ்வில் தயவு செயல் புரிந்து கொண்டு வாழ்வு நடத்த வேண்டியும் மேநிலையில் தேகபோகங்கடந்த சுகானந்த நிலையில் திகழ வேண்டியும் இருக்கின்றதால் இந்த இச்சையை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடாது என்பது தெளிவாம். மேலும் இந்த மண்ணான தேகத்தில் பொருந்தியுள்ள ஐம்பொறிபுலன் உணர்வு பெண்ணின் சத்தம்சமாயிருக்கின்றது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணேயுள என்று உரைக்கப்படுவதால் இந்த புலபோகத்து இச்சை எல்லாமும் பெண்ணாசையே என்னலாம். மனிதன் இந்த புலன் ஆவர் பெருக்கால் அருளொளி இன்ப வாழ்வு நாடாது மருளாலே மயங்கி இருளிலே முயங்கி மாய்ந்து கொண்டிருக்கின்றான். அன்றியும் இந்த இச்சை மண்ணாசையை போன்று தூலதேகத்தளவில் விழிப்பு நிலையில் மட்டும் தீங்கிழைப்பது மட்டுமின்றி இது நுண்ணுடலாம் சூக்கும தேகத்தே கனவு நினையினும் தீங்கு விளைவிப்பதாய் இருக்கின்றதாம். இந்த இச்சை மண்ணாசையை போன்று தூல தேகத்து அளவில் விழிப்பு நிலையில் மட்டும் தீங்கிழைப்பது மட்டுமன்றி இது நுண்ணுடலாம் சூக்கும தேகத்தே கனவு நினையினும் தீங்கு விளைவிப்பதாய் இருக்கின்றதாம். ஆகையால் சாக்கிரத்தில் மண்ணாசையை ஒழித்திருப்பதோடு இவ்வாசையையும் விடுத்து மனோ எண்ணத்திலும் இப்பெண்ணிச்சைக்கு இடம் தராது நல்ல தயை வளர்த்தலே முறையாம். மனத்தின் கண் தயவு சிந்தனை பெருக செயலிலும் தயவு வெளிப்பட வாழ்தலே இவ்விரண்டாசையோடு மூன்றாவதாகிய பொன்னாசையையும் ஒழித்துவிட ஏதுவாம். 3. பொன்னாசை. பொன் என்பது சாதாரணமாக பொன் வெள்ளி முதலியவற்றாலான கணத்தையும் மற்ற வள வாழ்வுக்காம் பொருள் பலவற்றையுமே குறிப்பதாம். பொருளில்லார்க்கு இவ்வுலக வாழ்வே இல்லையாம். பொன்னாசை பொருளாசையாகி எல்லோருடத்தும் ஆட்சி புரிகின்றது எனலாம். இந்த ஆசையால் தான் மனிதனுக்கு மனிதன் நாட்டுக்கு நாடு வஞ்சித்து பிழைக்க வழிவகை பலவும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பொன்னாசை தனி உடைமையிலும் சரி பொது உடைமையிலும் சரி பெருநன்மை விளைவிக்கின்றதா இல்லை. பொருளாசை மிகுதியால் அப்பொருள் ஓரிடத்தில் அதிகமாக குவியும் போது வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட பொருள் பலருக்கு கிடைக்காமல் அவர்கள் துன்புற்று அழியவே நேருகின்றதாம். இறைவன் அருளால் உலகம் முழுவதும் பொருளால் நிரப்பப்பட்டு கொண்டும் புதிதாய் வழங்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. ஏன்? மக்கள் நல்லின்ப வாழ்வு பெற வேண்டும் என்ற பெருநோக்கமேயாகும். அந்த இறை தயவின் திருவுள்ளத்தை இறையும் அறியாமல் மனிதன் பொருளாசை காரணமாக தனக்கென்றும் தனது குடும்பத்திற்கு ஊருக்கு நாட்டிற்கு என்றும் மிகு பொருளை சேகரித்து வைத்து தூய்க்க கருதுவது பெரும் தவறாய் இருக்கின்றது. கடவுள் அன்பே வடிவானவர், தியாகமூர்த்தியாவார். அவரது அருளை பெற்று அவர்மயமாய் வாழ வேண்டியவன் இந்த மனிதன். இவன் அறியாமையாலே தேகத்தையே தான் என்றும் தேகபோக வாழ்வை தனது என்றும் கருதி கொண்டு உடற்பற்றோடு மிகுபொருள் தேடி குவித்து சுகம் அல்லா சுகத்தை சுகமென கொண்டு
திளைத்து இழைத்து ஒழிகின்றான். தியாகேசனின் செல்வச்சேய் ஆன இம்மனிதன் உண்மையில் தய ஒளி வடிவன் என்பது முதலில் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தியாகேசனின் செல்வச்சேய் ஆன இம்மனிதன் உண்மையில் தய ஒளி வடிவன் என்பது முதலில் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இவனுடைய தயா ஒளியே தான் இவன் தயா இன்பம் விளைவித்த பொருட்டென்றே எப்பொருளாயும் ஆக்கி ஆக்கி வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற செயல் உண்மையும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இவன் அகத்தே பரிபூரணமாய் இருப்பவனாதலின் புறத்தெங்கும் தானாய் விளங்கும் இயல்பினன் ஆதலின் இவனுக்கென்று வேண்டப்படுவது யாதொன்றும் இல்லையாம். சூழ் உயிர்கட்கு தன் போன்ற இன்பானுபவ நிலை பெருவித்தற் பொருட்டு அவைகளுக்கு தேவையான பொருள்களை திருவருள் இசைவிக்கின்ற வண்ணம் வழங்கி விளக்கம் செய்து கொண்டிருப்பதுவே கடமையாகும். இத்தயா பெரும் செயலே தியாகமாம். சுத்த தயவுமயமான மனத்தில் பொன் பொருள் இச்சைக்கு சிறிதளவு கூட எக்காலத்தும் இடம் இல்லை. இந்த உண்மையை மனிதன் விழிப்பு நிலையில் புறச்செயலில் காட்டியிருத்தல் வேண்டும். புறத்தே மட்டும் இவ்வாசை இல்லை போல் காட்டிவிட்டால் போதாது, அக மனத்தின் எண்ணத்திலும் கொள்ளாதிருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் கனவிலும் இப்பொன்பொருள் ஆசை இல்லாதிருக்க முடியும். மேல் கனவு நிலை கடந்த நல்லுறக்க நிலையான சுழுத்தியில் ஒடுங்கி நிற்கும் போதும் தன்னுணர்வு அடங்கி கிடக்கும் போதும் கூட இந்த பொன்னாசைக்கு சிறிதும் இடமில்லாது போகின்றதாம். இப்படி மூவாசையை அற ஒழித்து சுத்த தயவு வண்ணமாய் வாழவல்ல சன்மார்க்கி என்றும் சுத்த தயா துரியானுபவத்தில் விளங்கி கொண்டிருப்பான். இவற்றிலிருந்து மனம் என்பது மனிதனின் சுத்த சுபாவத்தன்மையாய் கடவுள் அருளின் வண்ணமாய் இருக்கின்றதென்று அறிந்து கொள்ளப்படுகின்றதாம். மேல்நிலை அனுபவத்தில் கடவுளும் அவருடைய திருவருளுமாய் விளங்கும் ஒன்றே அந்த இறை அனுபவம் வெளிப்படாத கீழ்நிலையில் மனிதனும் அவனது மனமுமாய் உள்ளதாம். மேல்நிலையில் விளங்கும் பரன் உண்மை கடவுளின் பெரிய திருவடியாகவும் கீழ்நிலையில் திகழும் மனித மனோ உண்மையை சிறிய திருவடியாகவும் கற்பித்துள்ளனர் அகம் உணர்ந்த அறிஞர்கள். அடுத்த தலைப்பு மனக்குரங்கு. அபக்குவ மனிதனின் மனம் குரங்காக புனைந்து உரைக்கப்படுகின்றது. ஒரு குரங்கின் தன்மையும் குணமும் செயலும் சாதாரண மனித மனத்துடன் உவமித்து கூற பொருத்தமாய் இருக்கின்றதாலே இம்மனதுக்கு குரங்கு உவமானம் ஆயிற்று. இன்றைய பேரவத்தைக்குள்ளாகி தொல்லையில் சிக்கி அலறிக்கொண்டிருக்கும் மனித மனம் எதற்கு ஒப்பிடலாம் என்றால், ஒரு பேய்க்குரங்கு, அதுவும் கள்ளுண்டு தேளால் கொட்டப்பெற்று அலறி தவிக்கின்ற பேய்க்குரங்குக்கு ஒப்பிடலாம் போலிருக்கின்றதாம். அறிவியல் உலகம் இந்த பேய்க்குரங்குகளை தான் அதிகம் விருத்தி செய்து வருவதாக தோன்றுகின்றது. மெய்ஞான உலகம் பேராற்றல் படைத்த சுத்த மனக்குரங்காம் அனுமனை படைத்து கொடுத்துள்ளது. அந்த சுத்த மனம்தான் பரன் சிறிய திருவடியாம். அந்த சுத்த மனம்தான் பரன் சிறிய திருவடியாம். தாட்படா கமல மன்னம் தடங்கண்ணான் தம்பிக்கு அம்ம கீழ்படா நின்ற நீக்கி கிளபடாது ஓங்கி என்றும் நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குறக்குரு கொண்டதென்றான் என்று அனுமக்குரங்கின் தோற்ற வரலாற்றை கம்பன் வாயிலாக காண்கின்றோம். இதில் வாடா மலர் கண்ணனின் வண்ண ராமன் தன் தம்பி லக்ஷ்மணனுக்கு ஆஞ்சநேயரின் அவதார மகிமையை எடுத்து கூறிய விளக்கத்தால் சுத்த மனத்தின் உண்மையை நாம் தெளிய உள்ளோம். யாதெனில் பரம்பொருளாம் கடவுள் தம் திருவடியாம் அருள் உண்மையோடு விளங்கும் நிலையை நித்தம் புதுமையோடு இலங்கும் மறைகளும் அறியாவாம், சித்தத் தெளிவாம் ஞானத்திற்கும் தெரியாவாம். அப்படிப்பட்ட ஆண்டவர் திருவடிதானே இம்மனிதனின் சுத்த மனக்குரங்காய் திருவுருவேற்றுள்ளதாம். இம்மனக்குரங்கு சாதாரணமான ஒன்றல்லவாம், பேராற்றல் படைத்த பெரு வலிமை மிக்க ஒன்று என்பதை குறித்தற்கு போலும் குரக்கு என்று வல்லின மெய்யோடு வலிந்துரைக்கப்பட்டுள்ளதாய் கொள்ளலாம். அனுமக்குரங்காம் சுத்தமனம்
மோனச் சோதியாய் உன்னின்று ஒளிர்வதும் உண்மையாய் மிளிர்வதும் வாய்மையாய் மலர்ந்து மெய்மையாய் செயல்பட்டு இளங்குவதும் சொல்லின் செல்வனாம் அனுமனில் அணிந்து விளங்க வைத்துள்ளனர். மனித நிலையில் மனம் என விளங்குகின்ற கடவுள் அருளின் கூறினை சிறிய திருவடியாக கொள்ளுகின்றவர்கள் மேநிலை அனுபவத்து ஒளிரும் பரமான்மபதியின் பேரருள் தன்னையே கருடனாகவும் கற்பனை செய்து விளங்கியுள்ளனர். அந்த கருடன் பெரிய திருவடியாம். மேநிலை அனுபவத்து ஒளிரும் பரமான்மபதியின் பேரருள் தன்னை கருடனாகவும் கற்பனை செய்து விளங்கியுள்ளனர். அந்த கருடன் பெரிய திருவடியாம். அபக்குவ மனிதனின் உள் விளங்கும் கடவுள் நிலை திரிமல சகித ஆன்மாவாய் உள்ளதாம். அத்திரிமலமாம் ஆணவம், மாயை, கண்மம் மூன்றுமே கருட வடிவில் வெண்மையும் செம்பொன்மையும் கருமையுமாய் உள்ளனவாம். கண்மையும் கண்மமும் மாயையும் கடந்த ஆணவ பகுதியில் அருள் ஒளி சேர மும்மல இருள் நீங்கி முழுமுதல் உண்மை விளங்குவதாம். இந்நிலையில் மனம் சுத்தமாகி கடவுள் பெருவடிவின் பெருங்கருணை திருவடியாய் திகழ்கின்றதாம். அடுத்த தலைப்பு மனத்தின் எழுத்து உண்மை விளக்கம். மனம் என்ற மூவெழுத்து ஒரு மொழி ஒரு மொழி மேலான உண்மை கொண்டு விளங்குகின்றது. இதற்கு காரணம் இத்தமிழ் மொழி முற்றும் அகநின்று ஒளிரும் இறை உண்மையை அடிப்படையாய் கொண்டு அருந்தமிழ் சித்தர்களால் ஆக்கி வழங்கப்பட்டிருப்பதேயாம். ஆகையால் இச்சொல்லையும் இதன் எழுத்து அமைப்பையும் கொண்டு நம் அகமன்னிய இறைநிலை உண்மையை எளிதில் அறிந்து கொள்ளலாம். இந்த மனம் என்ற மூவெழுத்து மொழியை பிரித்து விரித்தால் அது இம் பிளஸ் அ, இன் பிளஸ் அ, இம் என 5 எழுத்தாய் விளங்குவதாம். இவற்றில் அகர உயிரெழுத்தும் நகர மெய்யெழுத்தும் நம் தமிழின் முதலும் ஈருமாய் அடிமுடியாய் நின்று அடிமுடி தொட்டிலங்கும் அருள்வழி ஆண்டவர் உண்மையை சூட்டுவனவாம். புறவலகப் படைப்பும் துடைப்பும் வெளிப்படையாய் காணப்படுகின்றன. இவை பிரணவத்தின் செயலாய் திகழ்கின்றனவாம். அதாவது பிரணவத்திலுள்ள அகர உகர மகர மெய் ஆக்கல், காத்தல், அழித்தல் செயல் கொண்டனவாம். இவற்றின் அகரமும் மகர மெய்யும் படைப்பும் துடைப்பும் செய்கின்றனவாம். இப்படி அணு முதல் அண்டம் வரையிலுள்ள யாவும் ஆக்கி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவாம். இறை உண்மை கொண்ட ஓர் ஆன்ம அணுவுக்கு மேற்படி படைப்பும் துடைப்பும் உயிருடம்பின் சேர்ப்பால் உண்டாகி ஒழிகின்றனவாம். இம்மனித பிறவி ஏற்கின்ற ஆன்மாவுக்கும் இந்த பிரணவச் செயல்பாட்டால் தோற்றமும் கேடும் சூழ்ந்து கொண்டுள்ளனவாம். ஆன்மாவின் உன்னின்று இறைவன் அருள் ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றதால் ஆன்மாவின் மீது ஏற்படுகின்ற மல உடம்பாம் கவசம் மேலும் மேலும் அழித்து ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றதாம். ஆன்மாவின் குறிக்கோள் மல உடம்பு ஒழிந்து அருள் ஒளிமயமாய் விளங்க வேண்டும் என்பது. ஆகையால் இறையருள் செயலாய் அழித்தல் முதன்மை பெற்றும் மேல் ஆக்கல் தொடர்ந்தும் நிகழ்கின்றதாம். இவ்வுண்மையை மேநிலையுற்று நிற்கும் ஆன்மாதான் காண்கின்றது. அதுதான் இன் நகர மெய்வண்ணமாய் அகமிருந்து இலங்க இம் அ முன்னும் அம் பின்னுமாய்க் கொண்டு நின்று இந்த இம் அ இன் அ இம் என விளங்கி மனம் என்றாகியுள்ளதாய் அறியப்படுகின்றதாம். ஆகவே அருட்பேர் இறைவன்தானே இம்மனம் என்ற சொற்பொருள் வடிவாய் சுத்த சன்மார்க்கிக்கு திரிதேக சித்தி உண்மையையும் உணர்த்தி இசைவிப்பதாயும் உள்ளதாம். நம் மனத்தின் உண்மையை அறியாதார் ஏதேதோ பொருளை கற்பித்து கூறுவர். மனத்தால் வாழ்வு பெற்று விளங்குபவன் மனிதன், மனதை உடையவன் என்பது மெய்யே. மேலும் கடவுளர் நித்தியமாய் நிலைத்து விளங்குகின்றவர் ஆதலின் அவரை மன்னுமாம் என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறுவர். இறைமை கொண்டிலங்குகின்ற நாம் மண் நித்தர் அல்லது மன்னிதர் ஆய் மனிதராகி விளங்குகின்றோம். எனவே மனிதன் இறைநிலையில் நித்தியமாய் மன்னியுள்ளவன் ஆகின்றான். மண் உண்மை கொண்டுள்ள மனிதனை மனு என்றனர் வடநூலார். மான் மேன் எம்ஏஎன் என்கின்றனர் மேனாட்டோர்.
இன்னொருகளின் மனசும் மைண்டும் MIND நம் மனத்தின் அடியொன்றிய தோற்றங்களேயாம். பலகாலம் பல்லோராலும் முயன்றும் உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியாது இருப்பது இந்த மனத்தின் உண்மை. ஏனென்றால் இதன் உண்மையான சுரூப ரூப சுபாவம் முற்றும் சர்வ வல்லமையுள்ள சச்சிதானந்த பரம்பொருளின் வண்ணமாய் இருப்பதென அருட்பெரியோர்களால் உணர்ந்து ஓதப்பட்டுள்ளதால் இம்மனோ உண்மையினை யாரே எடுத்துரைக்க வல்லவராவர்? அருள் பழுத்த மெய்ஞானியர் உள்ளம்தான் சுத்த மனத்தின் மாற்றுருவாகும். அதுவே அருட்பெருஞ்சோதியாம். இவ்வருட்பேரொளியே சுத்த சன்மார்க்கியின் அகனின்று அனக நிறைவு கொண்டு விளங்கி ஆறுயிர்கட்கெல்லாம் என்பு செய்து கொண்டே இருப்பதாம். இவ்வளவு உண்மையும் இன்று நமக்கு நமது அகமுடைய இறைவன் முன்னின்று உணர்த்தி கொண்டிருப்பதை இக்குறிப்பறையால் உணர்கின்றோம். இவ்வுண்மையை நம்போல் மக்களாய் பிறந்துள்ள எல்லோரும் அறிந்து கொள்ளுவதோடு மெய்ப்பொருளை உளம் கொண்டு வாழ்விலும் பெருநலம் கண்டடைய வேண்டும் என்றதால் இங்கு இப்பொழுது வெளியாக்கப்படுகின்றதாம். மனத்தின் உண்மையை ஒருவாறு கூறிவிட்டு அதனால் அடையப்பெற வேண்டிய பெரு நல வாழ்வு எவ்வாறு பெறலாம், அதற்கான வழிவகை யாவை என்பன குறித்து ஆய்ந்து நோக்கும்போது சில உண்மைகள் உள்ளத்திரையில் ஒளியுருவேற்று திகழ்ந்து விளக்கஞ் செய்கின்றன. அவற்றை பற்றிய குறிப்புகள்தாம் பின்வரும் தலைப்புகளில் வகைப்படுத்தி தரப்பெறுகின்றனவாம். அடுத்து வரும் தலைப்பு தயவு ஞானம். இந்த தயவு ஞானம் மனத்தை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி உலக வாழ்வில் தனி மனிதனையும் மக்கள் சமுதாயம் முழுமையையும் நலம் காணச் செய்ய வல்லதாய் இருக்கின்றது என்பதை விரிவாக கண்டுகொள்ளுவோம். இத்துடன் முதலாவது அத்தியாயம் நிறைவுறுகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.